என்னன்னா இந்த கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் தூத்துக்குடியில் மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் அரசினுடைய உதவித்தொகைகளை பெற்று அதன் அடிப்படையில் பள்ளிக்கூடங்கள் நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. அவர்களுடைய மாணவர்கள் தங்கு விடுதியும் அதே போன்று தான். இன்றைக்கி தூத்துக்குடியில் இருக்கிற பள்ளி நிறுவனம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு மாணவன் சரியாக படிக்கவில்லை என்பதற்காக 10வது வகுப்பினுடைய தேர்வு எழுத வைக்காமல் அவனை இடைநீக்கம் செஞ்சுருக்காங்க. இடைநீக்கம் செஞ்சு இந்த கல்வி நிறுவனம் என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த பையனை தனியார் டுட்டோரியல்ங்கிற அந்த தனியார் பயிற்சி மையத்தில் சேர்த்து விட்ருக்கு. இது எவ்வளோ பெரிய ஒரு கெட்ட செயலுங்கிறத பாருங்கள். தமிழக அரசு தமிழ்நாடு முழுவதும் பள்ளி மாணவர்கள் தமிழகத்தில் தொடர்ந்து படிப்பதற்காக அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்துட்ருக்கு. ஆனாலும் இந்த கிறிஸ்தவ கோட்பாட்டின்படி கிறிஸ்தவ மதம் தமிழகத்தில் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் கல்வித்துறையில் மாபெரும் புரட்சியை செய்த நிர்வாகம். அது மட்டுமல்லாமல் படிக்க வாய்ப்பில்லாத பின்தங்கிய நிலைமையில் இருக்கிற மக்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நாம் புரிந்து கொண்ட இந்த கிறிஸ்தவ நிறுவனத்தில் பணிபுரிகின்ற அந்த பாதிரியார், இத்தனைக்கும் அவர் ஒரு சாதாரண வாத்தியார் கிடையாது. அவர் வாத்தியாரில் ஹெச்எம்மாக இருக்கிறார், தலைமை ஆசிரியராக இருக்கிற இந்த பாதிரியார் அந்த மாணவனை விரட்டி இருக்கிறார். இதே போன்று பல மாணவர்களை விரட்டி இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டும் எழுகிறது. இதற்கு தூத்துக்குடி கல்வித்துறையிடம் நேற்று தகவல் தெரிவித்த பொழுது அந்த மதிப்பிற்குரிய அதிகாரி சகோதரி அவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுப்பதாகவும் அந்த மாணவனை தொடர்ந்து அந்த பள்ளிக்கூடத்திலேயே படிக்க வைப்பதாகவும் 10வது தேர்வினையும் அந்த பள்ளிக்கூடத்திலேயே எழுதுவதற்கான அனைத்து வேலையும் நான் செய்து கொடுக்கிறேன், எந்த மாணவர்களையும் இதே போன்று அவர்கள் இடைநீக்கம் செய்ய விடாதபடிக்கு நான் தகுந்த நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகம் கிறிஸ்தவ பாதிரியார்கள் கிறிஸ்து இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறைகிறவர்களாகவும் கிறிஸ்து இயேசுவை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறவர்களாகவும் தான் இருக்கிறார். காரணம், சாதி வெறி, மத வெறியில் ஊறி இருக்கிறார்கள். இந்த கிறிஸ்தவ பாதிரியார்களை ஆர்சி கிறிஸ்தவ நிர்வாகமாகிய இந்த கத்தோலிக்கன் பிஷப்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கிறிஸ்தவ மதம் இந்தியாவில் காரி துப்புற நிலைமைக்கு ஆளாக்கப்படும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நிலைமையும் கிறிஸ்தவ பாதிரியார்களின் நிலைமையும் சாதி வெறியர்களாகவும் மத வெறியர்களாகவும் இன வெறியர்களாகவும் தான் இருக்கிறார்கள். இதே போன்று எந்த மாணவனுடைய வாழ்க்கையும் இந்த பாதிரிகள் கெடுத்துவிடக்கூடாது என்பதற்காக தான் இந்த பதிவு. அது மட்டுமல்லாமல் இந்த தூத்துக்குடி நிர்வாகம் தூத்துக்குடியில் நடத்தப்படுகிற கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களில் சாதிய விஷயங்கள் எப்படி இருக்கிறது, மாணவர்கள் படிப்பதற்கு பள்ளிக்கூடங்களில் ஏற்ற விஷயங்களை செய்கிறார்களா என்பதை அடிக்கடி இந்த அரசு கண்காணிக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.